அவ வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனவ இன்னைக்கு என்ன உரிமை இருக்குன்னு சுபத்ராவுக்கு குங்குமம் வைக்கிறான்னு கேளுங்க. நான் சுபத்ராவை பிடிக்கலன்னு வீட்டு விட்டு போலமா. நான் பண்ண தப்புக்கு தண்டனையாதான் வெளியில போனேன். சுபத்ராவுக்கு துரோகம் பண்ணிட்டேங்கிற குற்ற உணர்ச்சியே இந்த 19 வருஷமா என்னை இன்னமும் கொன்னுகிட்டு தாமா இருக்கு. நான் சுபத்ராவுக்கு பண்ண துரோகத்துக்கு தான், நான் செய்யாத தப்புக்கு இன்னைக்கு ஜெயில இருக்க. நீங்க எல்லாரும் எதுக்கு வீட்டை விட்டு இங்க வந்து தங்கி இருக்கீங்க? வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம வீடா? இப்ப அது நம்ம வீடே இல்ல. என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும்பா. நான் ஆதிராவை பார்க்க வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். என் பொண்ணு உங்க எல்லாரு கூடயும் சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்காக தான் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு நான் கல்யாணத்துக்கு தான்ப்பா வந்தேன். நான் பிறந்து வளர்ந்த வீட்டுல என் பொண்ணு வாழ போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்ப்பா. ஆனா நான் நினைச்சது வேற, இங்க நடக்கிறது வேறையா இருக்குப்பா. அம்மா, நீங்க இல்லாத வீடு வீடாவே இல்லம்மா. வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம். நம்மள உள்ள வர முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாதுமா. யார் என்ன சொன்னாலும் இனி நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். நான் வாங்கின கடனுக்கு தான் அந்த வீட்டை எழுதி கொடுத்தேன். இனி அதை சொந்தம் கொண்டாடுற உரிமை எனக்கும் என் குடும்பத்துக்கும் கிடையாது. நானும் என் மகன் தமிழும் அடமான பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கோம். ஆனா நான் போடலையம்மா. நீங்க நம்ம மகனே இல்லன்னு வெறுத்து ஒதுக்கிறதுக்கு முன்னாடியே என் பேர்லயும் தமிழ் பேர்லயும் வீட்டை எங்களுக்கு எழுதி வச்சிட்டீங்கம்மா. என்னோட பங்கு நான் வெண்ணிலாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சுபத்ரா பேருக்கு மாத்தி எழுதி வச்சிட்டம்மா. இப்ப அந்த வீட்டுல பாதி பங்கு சுபத்ரா பேர்ல இருக்குமா. சுபத்ரா உங்க மகதானமா? உங்க மக வீட்டுக்கு நீங்க வர போறீங்க. இதுல உங்களுக்கு என்னமா தயக்கம்? சுபத்ரா, அம்மாவுக்கு நீயாவது சொல்லக்கூடாதா? என் பேர்ல இருந்தா கூட அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு யோசிப்பாங்க. ஆனா வீடு உன் பேர்ல தானே இருக்கு. நீயாவது அம்மா கிட்ட வீட்டுக்கு போலான்னு சொல்லு சுபத்ரா. அம்மா, என்னம்மா இன்னும் யோசிக்கிறீங்க? போலான்னு சொல்லுங்கம்மா.
என் மக ஆதிராவுக்கு சின்ன வயசுல இருந்தே ஜாயிண்ட் ஃபேமிலின்னா ரொம்ப இஷ்டம்மா. போர்ட்ல எல்லாம் அவளே தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தன்னு எல்லாம் எழுதி வச்சுப்பாமா. ஏன்பா நமக்கு இவ்வளவு பெரிய ஃபேமிலி இல்லன்னு என்ன கேட்டுக்கிட்டே இருப்பாமா. அப்பெல்லாம் நான் ஒரு அனாதைன்னு சொல்லி சமாளிச்சம்மா. இப்ப நீங்க திரும்பி போகலன்னா என் பொண்ணு அனாதை ஆயிடுவாம்மா. உங்க பேத்திக்காக நீங்க உங்க மனச கொஞ்சம் மாத்திக்கோங்கம்மா. அப்பா நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கப்பா. வெண்ணிலா செத்து போன துக்கம் தெரியக்கூடாதுன்னு தான் சுபத்ராவை ஆதிராவுக்கு கார்டியனா போட்டேன். அதுக்கப்புறம் நீங்களும் அவளை பேத்தியா ஏத்துக்கிட்டீங்கம்மா. இப்ப எல்லாரும் ஒண்ணா இருக்கிற நேரத்துல இப்படி எல்லாரும் வெளியே வந்துட்டீங்கன்னா என் பொண்ணால அதை தாங்கிக்க முடியாதுமா. ஐயோ நான் இன்னும் அவளை ஏன் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அம்மா நீங்க நம்ம ஊர் கோயில்ல வச்சு ஆதிராவை சுபத்ராவோட மகளா தத்தெடுத்துக்கிட்டீங்களேம்மா. இப்போ ஆதிரா சுபத்ராவோட பொண்ணு தானே, அத மறந்துட்டீங்களா? உங்க பேத்திய நீங்களே இப்படி தனியா விட்டீங்கன்னா எப்படிம்மா? ஆமாமா, ஆதிரா இப்போ ஏன் பொண்ணு. நான் சுமந்து பெக்கலனாலும் நான் வேண்டிக்கிற முருகன் எனக்கு கொடுத்த மக. ஆதிரா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும்லம்மா. நான் அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்கிறதுக்குள்ள நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு நான் இவ்வளவு நேரமா கவலைப்பட்டுட்டே இருந்தேம்மா. நான் திரும்பவும் என் மகளோட சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்கிறது உங்க கையில தாம்மா இருக்கு. சரி, உனக்காக நான் அந்த வீட்டுக்கு வரேன். எனக்கும் இந்த மாதிரி திரும்பவும் குழந்தை ஆயிட்டா பரவாயில்லன்னு தோணுதுரா தங்கம். நாளுக்கு நாள் இந்த வேதனை கூடிக்கிட்டே இருக்கு. ஜெயில இருக்கிற எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம், அவராவது சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைச்சேன். ஆனா அப்பா இங்க வந்ததுனால உண்மை எல்லாம் தெரிஞ்சு போச்சு. பாவம் எங்க அப்பா எவ்வளவு ஆசையா எனக்கு கல்யாணம்னு வந்திருப்பாரு. அவர் என்னை இப்படி ஒரு சூழ்நிலையில பார்த்திருக்கவே வேண்டாம். எங்க அப்பாவுக்கு திரும்ப திரும்ப இவ்வளவு கஷ்டங்கள் நடக்க வேண்டாம். அவரு ரொம்ப நல்லவரு. இதுக்கெல்லாம் காரணம் உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் தான். உங்க அப்பா எவ்வளவு நல்லவரா இருந்தாரு. அவரு மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே கிடையாது. திருமாறன் மாதிரி ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் மனசார நினைச்சிருக்கேன். ஆனா உங்க அம்மா ஓடி போனதுக்கு அப்புறம்
உங்க அப்பா இப்படி மாறிட்டாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க யாருக்கும் தெரியாம உங்க அப்பாக்குள்ளே ஒரு ராட்சசம் இருந்திருக்கான்னு இப்பதான் புரியுது. உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அன்பு பாசம் எதுவுமே இல்ல. அவ்வளவு மனசாட்சி கூட இல்ல. தேங்க்யூ. என்ன என் குழந்தைகிட்ட நான் இல்லாதப்போ என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுத்து அவளையும் உன் பக்கமா இழுத்துக்கலான்னு பாக்குறியா? நீ சொன்ன மாதிரி நான் கெட்டவனா மாறி இருக்கலாம். ஆனா என்ன அப்படி மாத்தினது நீயும் உன் குடும்பமும் தான். அதுக்கு தண்டனையா தான் அவங்களை வீட்டை விட்டு அனுப்பி வச்சேன். இந்த ஜென்மத்துல அவங்க இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. நீயும் அவங்கள பார்க்க போக கூடாது. வாழ்க்கை முழுக்க நீங்க எல்லாரும் பாத்துக்க முடியாம ஒருத்தர் நினைச்சு அழுதுகிட்டே இருக்கும். இந்த ஜென்மத்துல அவங்க இந்த வீட்டு வாசல மிதிக்க மாட்டாங்க. அப்பா, திருமாரம் பேசினதை நினைச்சுக்கிட்டு அம்மா உள்ள வராம இருக்காங்க போல. இந்த வீட்டுல நமக்கும் உரிமை இருக்குப்பா. நாம இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு யாருக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியம் இல்லப்பா. எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க. அகல்யா, என்னன்னு எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்க? ஓஹோ, இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கொண்டு சொல்லி கூட்டிட்டு வந்தியா? வாய மூடியே இல்லையா? வார்த்தைய பார்த்து விடாகல்யா. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசின தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன சொன்ன? அம்மாவும் அப்பாவும் உன்கிட்டயும் உன் மகன்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணுமா? இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எங்க அம்மாவை கேள்வி கேட்கறது இருக்கட்டும். முதல்ல நீங்க எல்லாரும் எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, நீ யாரு? இது எங்க அம்மா அப்பா வீடு. இந்த வீடு எப்படி உன் வீடாகும்? இந்த வீடு எப்படி என் வீடாச்சுன்னு உங்க அம்மா அப்பா உங்ககிட்ட சொல்லலையா மிஸ்டர் மதியழகன்? சொன்னாங்க. ஆமா, யார் வீட்ட யார் எழுதி கொடுக்கறது? எங்க சின்ன வயசுலயே எங்க அம்மா அப்பா என் பேர்லயும் என் தம்பி தமிழ்வாணம் பேர்லயும் 2 பாகமா பிரிச்சு எழுதி கொடுத்திருக்காங்க. அப்போத்துல இருந்து அவங்க இந்த வீட்டுக்கு கார்டியனா மட்டும் தான் இருக்காங்க. கார்டியனா இருக்கிற அவங்களுக்கு என் சொத்தை உனக்கு அடமானம் போட்டு கொடுக்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அம்மாவோட சேர்ந்து தமிழும் கையெழுத்து போட்டிருக்கானா? தமிழ் அவன் பங்க மட்டும் தான் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கான். என் பங்கு வீட்டுக்கு இல்ல. இந்த வீட்டுல எனக்கு பாதி பங்கு இருக்கு.
என் பங்க நான் கையெழுத்து போட்டு கொடுக்காம நீ சொந்த கொண்டாட முடியாது. ஓ சூப்பர். இப்படி ஒண்ணு இருக்கா? அப்படின்னா கொடுத்த வாக்கு தவற மாட்டாங்கன்னு இத்தனை வருஷமா இந்த ஊர்ல பேர் எடுத்த மிஸ்ஸஸ் சாரதா பணம் விஷயத்துல எங்களை ஏமாத்திருக்காங்க போல. அவசரம் சொல்லி தானே எங்க கிட்ட காசு வாங்கினாங்க. இப்ப அந்த பணத்தை திரும்ப கேட்டா உங்களை கூட்டிட்டு வந்து எங்களுக்கு எதிராக பேச வைக்கிறாங்க. வாவ், வெல் டன். ஷட் அப் திருமாறன். என்னை யாரும் இங்க கூட்டிட்டு வரல. என் பொண்ணு கல்யாணத்தை பார்க்க ஜெயில இருந்து பெர்மிஷன் வாங்கி ஆசையா இங்க ஓடி வந்திருக்கேன். நான் இந்த குடும்பத்தை விட்டு போய் 19 வருஷம் ஆனாலும் என் பொண்ணுக்கு எங்க அப்பா அம்மா கையால கல்யாணம் ஆக போதுன்னு சந்தோஷப்பட்டேன். வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு அகிலம் ஒத்துக்கிட்டான்னு சொன்னப்போ என் பொண்ணு இந்த வீட்டுல எல்லார் கூடயும் இருக்க போறான்னு நிம்மதியா சந்தோஷமா இருந்தேன். இங்க வந்து பார்த்தா உன் பொண்டாட்டி பண்ண தப்புக்கு என் பொண்ணுக்கு நீ தண்டனை கொடுத்திருக்க. நீ போலீஸ்காரன் தானே, இவ்ளோ கரெக்டா நீ ரூல்ஸ் பேசுறியே. ஒரு பொண்ணுக்கு அவ விருப்பம் இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டுறது சட்டப்படி குற்றம்னு உனக்கு தெரியாதா? செய்யாத தப்புக்கு எங்க அப்பா அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிருக்கியே. நீ செஞ்ச இவ்வளவு பெரிய குற்றத்துக்கு உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு அத நீயே சொல்லு. இப்ப கூட என் பொண்ணை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அப்புறம் உனக்கு வேலையும் போய் நீ என் கூட ஜெயில இருப்ப. அது தெரியுமா? என்ன பயமுறுத்துறீங்களா? உன்ன மாதிரி பயமுறுத்தி சண்டை போட்டு சொந்தங்களை விலக்கி வைக்கிற ஆளு நான் கிடையாது. எங்கேயோ தூரத்துல நான் இருந்தா கூட இங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இத்தனை நாளும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நான் என் அப்பா அம்மா என்ன அப்படிதான் வளர்த்தாங்க. நானும் என் பொண்ணு அப்படிதான் வளர்த்திருக்கேன். அதனாலதான் இன்னைக்கு இவ்ளோ பிரச்சனை நடந்தும் நீ அவ கழுத்துல தாலி கட்டினா கூட குடும்பம் சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிற பயத்துல இப்ப வரைக்கும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா. எங்க அம்மாவை பார்த்து கொடுத்த வாக்க காப்பாத்துனீங்களான்னு கேட்டியே. என் பங்கு வீட்டுல அவங்களுக்கும் உரிமை இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அத உன்கிட்ட பேசாம நீ வெளிய போன்னு சொன்ன உடனே ஏன் வெளிய போனாங்கன்னு தெரியுமா? இத்தனை வருஷமா கண்ணுக்கு கண்ணா வளர்த்த பேர வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டானே, அப்படிங்கிற வேதனையை தாங்க முடியாம தான். இப்போ உங்க எல்லார்கிட்டயும் நான் இன்னொரு உண்மையை சொல்றேன். நான் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கும் போது என்னோட பங்கு சொத்தை சுபத்ரா பேர்ல நான் எழுதி வச்சிட்டேன்.